தந்தனக்கு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குருடர்கள் ஒரு எழுத்தை பயன்படுத்துவாங்க, தெரியுமா? அந்த பேர் தெரியுமா? பிரைலிஸ். பிரைலிங்கிற ஒரு எழுத்தை பயன்படுத்துவாங்க. அது மேடு பள்ளங்களாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அவங்க? தடவி என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நம்ம பார்த்து படிக்கிறதுக்கே நம்ம சிரமப்படுவோம். அது சின்ன 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 புள்ளிகள் தான். அதை என்ன பண்ணுவாங்க அவங்க? தடவி அதை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்களா? அதுக்கு சில சென்சேஷன், நமக்கு சில உணர்வுகள் அதுக்கு தேவையாக இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சின்ன சின்ன புள்ளி தான் இருக்கும். நம்ம தடவுனா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து பண்ணுவாங்க, அதை எழுதுவாங்க, படிப்பாங்க, அதை அவங்க தடவி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, இது இந்த எழுத்து தானா அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்கிறதுக்கு அந்த எழுத்துக்கள் உபயோகப்படுகிறதா இருக்கிறது. அது எவ்வளோ உணர்வு பூர்வமான அந்த எழுத்துக்கள் அவங்களுடைய உறவோடு கூட இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? படிக்கிறது வேற, அதை தடவி அது என்னன்னு கண்டுபிடிக்கும் பொழுது அவருடைய உணர்விற்குள்ளாக அந்த எழுத்து என்ன செய்துங்க. என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணா புரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு எழுத்து அவருடைய தடவி பார்த்து உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த மொழி இருக்கிறது உங்களுக்கு. ஆமென். அப்போ அந்த மொழியும் அவருடைய உணர்வுகளும் அவங்களுடைய பேச்சுகளும் என்ன பண்ணுங்க, ஒரே இடத்துல இருக்கிறபடினாலே அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமே நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல அந்த எழுத்துகளுடைய காரியங்களை நாம் எவ்வளவாக நாம் புரிந்திருக்கிறோம், எழுத்தினுடைய ஆற்றலை நாம் எவ்வளவாக புரிந்திருக்கிறோம், அதை எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி படிக்கிறோம் இல்லைங்களா? பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை எவ்வளவு டேஸ்ட் பண்ணி படிக்கிறோம். ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது நான் என்ன செஞ்சேன், அதை உட்கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டேன்னா, அப்படி எப்படி வசனத்தை சாப்பிட்றேன்னு சொன்னா அது அவனுக்குள்ளாக முழுவதுமாக நிறைவேறியது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒரு முறை அண்ணாவுக்கு அமெரிக்கா தேசத்தில் நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில் அவருக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுக்க போகிறாங்க. அப்படி பட்டம் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற சில அறிஞர்கள் அவரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு நாகரிகமான ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. அப்போ கேட்ட கேள்விகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல புரியுங்களா? அப்படின்னா ஏனென்றால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது என்ன சொல்றாங்க, இந்த ஏனென்றால் அப்படிங்கிற வார்த்தையை 3 முறை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார், இந்த 3ஐயும் இணைத்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அது மிகவும் ஆச்சரியமான காரியம். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன, நான் வாசிக்கிறேன். நோ சென்டென்ஸ் பிகைன் ஆர் எண்ட்ஸ் வித் பிகாஸ். பிகாஸ் இஸ் த கன்ஜெக்ஷன். எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல, நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நோ சென்டென்ஸ் பிகைன்ஸ் ஆர் எண்ட்ஸ் வித் பிகாஸ் இஸ் த கன்ஜெக்ஷன். அப்படின்னா என்னன்னு சொன்னா, பிகாஸ் அப்படிங்கிற ஒரு இணைப்பு வார்த்தை அது வந்து எந்த ஒரு எழுத்தினுடைய முன்னதாகவோ பின்னதாகவோ வராது. ஏனென்றால் அது ஒரு தொடர் வாக்கியம். அது பிகாஸ் அது ஒரு தொடர் வாக்கியம். இப்ப பாருங்க, இதை சொன்ன ஆச்சரியப்பட்டு போயிட்டான். 3 பிகாஸ் ஒரு பிகாஸ் என்ன பண்ணாங்க, வார்த்தை சென்டென்ஸ்ல வராது. இவர் 3 பிகாஸை போட்டு வார்த்தையை முடிச்சிட்டார். அப்போ இந்த வார்த்தையினுடைய அந்த 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 கருத்துக்களை எவ்வளவாக அவர் ஆராய்ந்து பார்த்திருப்பார். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அறிவாளிங்கிறத காட்டிலும் அந்த வார்த்தை அவருடைய உணர்வோடு கூட இணைந்திருக்கிறதை நான் சொல்கிறேன். ஆமென். நான் சொல்றது புரியுங்களா? உணர்வோடு கூட இணைந்து இருக்கிறது. ஏபிசிடிங்கிற வார்த்தையை போடாம 100 வார்த்தையை சொல்லணும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எப்படி அதை சொல்லி முடிக்கணும்னா ஸ்டாப் பண்ணிட்டார் அவர். அதுல டி வருது. அதனால அவர் என்ன பண்றாரு, ஸ்டாப்னு ஒரு வார்த்தையை போட்டு நிறுத்திட்டாரு. இப்படிலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையினுடைய உணர்வுகளோடு புரிந்து கொள்கிற அனுபவம் நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்னு சொன்னா, நீங்க மற்றவளை படிக்கிறீங்களோ படிக்கலையோ, ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுது அப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாம் படிக்கிறோமா? ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த வார்த்தை என்னுடைய உணர்வோடு கூட கலந்து வருமானால் அது எனக்குள்ள பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்காததற்கான காரணம் இது என்னுடைய படிப்பு அதாவது படிப்பு அறிவோடு கூட நிற்கிறதே ஒழிய என்னுடைய பகுத்தறிவோடு கூட அது வருவதில்லை. ஆமென். புரிந்து கொண்டிருக்கிறீர்களா நினைக்கிறேன். புரிந்திருக்கா உங்களுக்கு? சரி, புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஒரு வசனத்தை வாசிச்சா தெரியும் உங்களுக்கு. வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம்
1வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு வார்த்தையை அறிவிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன்பான்னு சொல்லலாம். நான் உங்களோட பேசுறது எது தெரியுமா பத்தி பேசுறோம்னு சொல்லலாம். ஆனா இது எப்படி சொல்றாரு பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டது. முதல்ல என்ன பண்றோம்? நாங்க லிசனிங். நான் கேட்டது எங்கள் கண்களினாலே நாங்கள் பார்த்து இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை நான் கேட்டேன். அதை என் கண்களாலே நான் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் நோக்கி பார்த்து இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே அந்த வசனத்தை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? பயன்படுத்தி இருக்கிறோம், தொட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப கண்ணால இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம், படிக்கிறோம். இதை நம்ம என்ன பண்றாங்க? இன்னொருத்தருடைய பிரசங்கத்தில் நம்ம கேட்கிறோம். இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில நான் தொட்டுட்டேன். புரியுதுங்களா? புரிகிறதா? ஒருத்தர் நான் சொல்றேன், நான் இயேசு நல்லவர் நான் சொல்லிட்டேன். வார்த்தையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கேட்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அப்படியான ஒரு வசனத்தை நீங்க பார்க்குறீங்க. இப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுது? இதை நோக்கி பார்த்து நீங்க என்ன பண்ணணுங்க? தொடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர் என்பதை அப்பதான் தொட்டதா இருக்கும். ஆமே. இன்னைக்கு வசனங்களை பேசுகிறோம், ஜெபிக்கும் பொழுது நிறைய பயன்படுத்துறோம். ஆனா அந்த வார்த்தையை நாம் தொட்டு இருக்கிறோமா? ஆமே. அப்ப தொட்டு இருந்தால் அது என் வார்த்தைக்கு, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பயன்பாடாக இருக்கும். நான் வார்த்தையை பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நோக்கியெல்லாம் பார்க்கிறேன். ஆனா தொட்டு இருக்கிறேனா? அதை தான் அவங்க சொல்றாங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை ஏன் இவ்வளவு அழகா சொல்றான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புரியாம இருக்கும் பொழுது தொட்ட காரியத்தை அவன் சொல்லி இருக்கிறான். எப்படி ஒரு பிரைலி எழுத்த தொட்டு உணர்ந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு மொழியாக, வார்த்தையாக அவர் வெளிப்படுத்துகிறார்களோ, அதே போல இந்த வசனம் என் வாழ்க்கையில கண்டு கேட்டு நான் தொட்டு அதை உணர்வு பூர்வமாக நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? ஆமே. இது இல்லாதனாலதான் இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. சங்கீதம் 19:8-11 எடுத்து வாசிங்களேன். சுத்தமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறமாய கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதையும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளவைகளாக இருக்கின்றன. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. அப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்காங்க? தேனிலும் தெளி தேனிலும் இருக்குது. அப்ப தேனை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணுங்க? டேஸ்ட் எப்படி பண்ணணும்? நக்கி தான் பார்க்கணும், குடிக்கலாம் முடியாது இல்லைங்களா? சில மாம்பழங்களை சாப்பிடும்போது என்ன பண்ணுங்க? ஆமா, அதுல ஒரு டேஸ்ட் இல்லை. இவ்வளோ தூரம் போயெல்லாம் சாப்பிட்டு எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்குங்க? அனுபவம் இருக்குது. அந்த அனுபவமே நல்லதாங்க. ஏன்னா அந்த பழத்தை நான் விரும்புகிறேன். ஒரு சொட்டு கூட நான் விடவே மாட்டேன் இல்லைங்களா? ஆச்சரியமா சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்க தான் செய்யும். யாரையும் மாம்பழத்தை பிடிச்சி கசி சொட்டு வீணா போனா போல உதறிட்டு இருக்க மாட்டோம். அது ஊத்துறதை எங்கிட்டாவது போய் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கையை வச்சுனா அது எடுத்துனோம். எல்லாம் புது ஆளுங்களா இருக்கிறீங்க. ஜென்னுனா சாப்பிடுங்க போல இருக்குல்ல? டேபிள் மேனஸோட சாப்பிடுங்களோ? எனக்கு அந்த அனுபவம் இல்லை. எனக்கு விருப்பமான நான் எப்படி வேணாலும் சாப்பிட்டு போயிடுவேன். ஆமே, சொல்றது புரியுதுங்களா? அப்போ அந்த விரும்பத்தக்கதாக, அப்போ இந்த வசனம் என்கிட்ட எப்படி இருக்கணும்னா, எப்படி அதை அந்த தேனை போல நான் இதை என்ன செய்யணுமா? அப்படிதானே வார்த்தை சொல்லுதுங்க. தேனிலும் தெளி தேனிலும் இருக்குன்னா இந்த வசனத்தை நான் எப்படிங்க இருக்கணுங்க? நக்கி சாப்பிடணுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே உணர்வு பூர்வமா எடுத்து சாப்பிடணுங்கிறாங்க. அதுதான் பயன் தருமா? ஆமே. நான் தான் கடைசி என்ன சொல்லியிருக்கேன்?
அன்றியும் அவைகளாலே உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகள் கை கொள்ளுகிறதுனாலே எனக்கு மிகுந்த பலன் உண்டு. நான் அப்படி படிக்கிறதுனால தான் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. சும்மா கல்கி குமுத மாதிரி படிச்சுட்டு போயின்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமென் ஆமென். தினத்தந்தி, தினமணி, குமுதம், ஆனந்த விட, கல்கண்டு அது வேற. அது படித்து ஏறுதா ஏறலையே அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன பண்ணணுங்க, அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் இதை சாப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையாக அது நமக்குள்ள உணர்வு பூர்வமாக எனக்குள்ளே வெளிப்படும் பொழுது தான் அது மிகவும் எனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. பார்க்குறோம், ஒரு மனிதனை பார்க்குறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாங்கள் வாசிங்க. புறப்பட்டு வந்தான். இல்ல இல்ல 9:16 மட்டும் வாசிங்க. நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதலின் இடத்தில் வந்தது எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படை. இப்போ என்ன பண்றாரு, ஒரு பெஞ்சமின் நாட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் நாளைக்கு நேரம் உன்ட்ட வருவான். அவனை நீ என்ன செய்யுங்க, என்னவா அபிஷேகம் பண்ணணுமா, ராஜாவா அபிஷேகம் பண்ணு. அவன் தான் முதல் மராஜா. எல்லாரும் ராஜா வேணும் ராஜா வேணும்னு சொன்னாங்க. ஏப்பா ராஜா வேணும்னு கேட்டாங்களா, இவன் தானே எல்லாத்தையும் பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறான், இவனை ராஜாவா ஏற்படுத்திடுற, நீ வருவான் நாளைக்கு, அவனை அபிஷேகம் பண்ணுனாரு. பார்த்தா அடுத்த நாள் என்ன ஆச்சு, 1 சாமுவேல் 9:20 எடுத்து வாசிங்க. 3 நாளைக்கு முன்னே காண போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இது அல்லாமல் சகல இஸ்ரவேல் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். இப்ப என்ன சொன்னான், கழுதை தேடி போன ஆளு இல்லைங்களா. இப்ப கழுதை தேடி போன ஆளுக்கு இப்ப என்ன கிடைச்சிச்சு, ராஜ மேன்மை கிடைச்சிச்சு. இதுக்காக இவர் பிரயாசப்படவே இல்லை, ஒண்ணுமே செய்யல. இவர் ஆண்டவரா பார்த்து இந்த அவனுக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்குறாரு அவரு இல்லைங்களா. இன்டர்வியூ கிடையாது, ஒன்றும் கிடையாது. கழுதை தேடி போன ஆளுக்கு இப்போ என்ன கிடைச்சிங்க, ஒற்றல்ல விளாம்பலாம் கிடைச்ச மாதிரி இவருக்கு ராஜ போஸ்டிங் கிடைச்சிருச்சு. இப்போ இவர் என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியாது. ஆமேன். அதனால ராஜாவை நிற்க முடியல இல்லைங்களா, ஆண்டோடைய வார்த்தையில் நிற்க முடியல. இவன் பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் ஒன்று சொல்லுவான், தீர்க்கதரிசி ஒன்று சொல்றான், இவன் பாட்டு அமலேக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு வாடான்னு சொன்னா அங்கே 4 பேரை கூட்டிட்டு வந்துடுறான், தலைவர்களை பூரா கூட்டிட்டு வந்துடுறான். அங்கே இருக்க ஆடு மாடெல்லாம் ஓட்டு. நான் கொல்ல சொன்னா இது என்னடா ஆடெல்லாம் கூட்டுறேன். இல்லை இல்லை ஆண்டவருக்கு பலி செலுத்தலாம். யாரா சொன்னானா, எல்லாம் என் ஜனங்கள் சொன்னாங்க. இவர் ராஜா. இப்போ இவர் என்ன சொல்றாருங்க, ஜனங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் போருக்கு யுத்தத்துக்கு போகும் பொழுது சாமுவேல் வர்றதுக்கு காலதாமதம் ஆகும் பொழுது இவனே என்ன பண்ணிடுறாங்க, பலி செலுத்துகிறான். ஏன்டா பலி செலுத்துனா, ஜனங்கள்லாம் என்னை விட்டு போயிடுவாங்க. ஆமே. இப்போ இவனுக்கு ஒரு ராஜாவுக்கான தகுதி இல்லை, ஆனா இவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க. இப்படித்தான் நம்ம எந்த தகுதியும் இல்லாமல் நம்மளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம ரொம்ப யோக்கிய. அப்படி யாரும் ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறான்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் யாரெல்லாம் அயோக்கியம் முள்ள மாதிரி முடிச்சவைக்கு இவங்களை பூரா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருங்க, அவர் பாவியா இருக்கையிலேயே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்மளை ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த ரட்சிப்பை பற்றி தெரியாம போயிடுச்சு. ஆமே. ஏன்னா இதுக்காக நம்ம என்ன பண்ணல, ரொம்ப பிரயாசப்படலை, ரொம்ப கிரயம் செலுத்தலை. கிரயம் செலுத்தினது பூரா அவரு. அதனால இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களை குறித்து கவலையற்று இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளுக்கு கவலையற்று இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற கனிகளுக்கு கவலையற்று இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற வரங்களுக்கு கவலையற்று இருக்கிறோம். ஏன்னு சொன்னா அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, அது பேச்சு கூட கிடையாது. ஏனென்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்ததை என்னால் அனுபவிக்க தெரியவில்லை. ஆமென். நான் டேஸ்ட் பண்ண தெரியல. அது என்னையா, அதெல்லாம் சொல்றாங்க, ரொம்ப மிஞ்சினவனுக்கு தேனும் கசப்பா இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா அவனுக்கு என்ன பண்ணுங்க, அட என்னையா தேன் ரொம்ப கசப்பு, வேஸ்ட், அதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க. ஏன்னா அவனுக்கு மிஞ்சி போயிருச்சு. அது மாதிரி இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இருந்துட்டு போதியா முடியா,
அந்த பலனை அனுபவிக்க தெரியாத ஒரு நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையை தொடுகிறோம் பார்த்தீங்களா, அந்த தேனுங்கிறத எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 3 6 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, அங்க ஒரு வார்த்தை எப்படியாவது ஒருக்குள்ளே போகிறது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபத்த பொழுது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி இப்போ ஒன்னு பார்க்கிறான் அவரு. ஆமென். ஒரு பிரகாசம் அவனுக்கு தெரிகிறது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற. அவன் ஒன்றை பார்க்கிறான், ஒன்றை அவன் கேட்கிறான். அதற்கு அவன், நீர் யார்? இப்ப யாருன்னு கேட்கிறான், நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். நீ யாரு ஆண்டவரே? நான் சொல்றது புரியுங்களா? கண்டது கேட்டது நோக்கி பார்க்க, நீ யார் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு இதுதான் ஜீவ வார்த்தை. ஆமே, அவனுக்கு தேவையான ஒன்றை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதுக்கு முன்னாடி கண்டது கேட்டது நோக்கி பார்த்து எல்லாம் நடந்துருச்சு. இப்ப ஆண்டவர் உன்னோட பேசின ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ பட்டணத்திற்குள்ளாக நீ போ, அங்கே உனக்கு செய்யப்படுவத உனக்கு அறிவிப்பேன். அப்ப இதுதான் என உணர்வுள்ளனாக மாற்றுகிறது. அப்ப இந்த வேத வசனம் அவனோடு கூட பேசும் பொழுது அவன் பட்டணத்தை நோக்கி அவன் போக ஆரம்பிக்கிறான். அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அனனியா அவனை தொட்டு ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கண்களில் திறக்க ஆரம்பிக்கிறது. அவன் எழுந்து ஆண்டவருக்கு என்று புறப்பட்டு போய் அநேக சபைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் பத்தாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காரணம், அந்த வசனத்தை அவன் தொட்டு விட்டான், அந்த வசனத்தை அவன் ருசித்து விட்டான். ஆகவே அவனாலே இருக்க முடியவில்லை. ஆமென், ஆமென். அவனால இருக்க முடியல. என்ன ஆண்டவர் அனுப்பிட்டாரியா, நான் போறேன். அவனால் அவன் பாட்டி சுத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னு கேட்டா, அவன் அதை உணர்வு உள்ளவனாக அவன் புரிந்திருக்கிறான். நாம் என்னைக்கு வசனத்தை உணர்வு உள்ளவனாக புரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுது அந்த வார்த்தை நம்மை ஒரு காலம் சும்மா இருக்க ஒட்டாது. ஆமென், ஆமென். அப்போ இந்த வசனம் எனக்குள்ள உணர்வுல மாற்றினா, நான் ஜெபிக்காம இருக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்காம இருக்க மாட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டேன், ஆண்டவருடைய வழியில நடக்காம இருக்க மாட்டேன், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன். காரணம், இந்த வசனம் என்னை உணர்வுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. ஆமென். அப்போ நான் எனக்கு உணர்வு இல்லாதபடினால தான், இந்த வசனத்தை நான் உணர்வோடு கூட செயல்படாதனால தான் என்னுடைய வாழ்க்கையில நான் சும்மாவாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 36 40 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, இங்கேயும் ஒரு மனிதனை பார்க்கிறோம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருக்கும். அப்ப பாருங்க, அவன்கிட்ட கேட்கிறான் ஒரு வார்த்தைய, அவங்களோடு கூட பேசுகிறான். அப்ப பேசி என்ன பண்றான், அதை புரிந்து கொள்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க, நான் டெஸ்ட் பண்றேன் ஆண்டவரே, ஒரு தோலை போடுறேன், அது நனையுதா. ஆமென். இப்ப புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை சரிதானா என்பதை என்ன பண்றாங்க, புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். டெஸ்ட் பண்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அது சரியானதா என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்ப வாசிங்க. அதனால் அறிவேன், அப்படி ஆயிற்று.
ஆ ம் ம் ஆ ஆ அப்ப பாருங்க, அப்ப என்ன பண்றான், திரும்ப திரும்ப தேவன் சொன்னது சரியா என்பதை இவன் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறான். உணர்வு பூர்வமாக ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆமே, நீங்க இயேசு நல்லவர் என்று சொல்லி ருசித்து பார்க்காமல் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்போ தேவனை நீங்க உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உணர்ச்சி வசப்படலாம். ஒரு மீட்டிங்ல ஒரு வார்த்தையை சொன்னா அப்படியே எமோஷனல் ஆகலாம். ஆனா அது அப்படி போகும்பொழுது என்ன பெறுங்க, அப்படியே டைல்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அப்ப ஏன் அது காரியம் வருது? அது என்னோடு கூட இணைந்து வரவில்லை, என்னுடைய உணர்வுபூர்வமா பேசல. நான் சொல்ல புரியுதுங்களா? ஒருத்தர் நான் ரோட்ல போறேன், மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஏத்த மாதிரி வந்தவன் அவன் தப்பா வந்துட்டான். ஆமே, தப்பா வந்துட்டு போற என்ன திட்டிட்டு போயிட்டான். ஆமே, நான் வீடு போறல என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லுங்க, சந்தோஷமா போயிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பிரதர் பண்ணுவோம்? உண்மை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நம்ம திட்டி வந்தவர் நான் நல்லதான் ஏன் வந்தேன், குறுக்கு போய் இதை 4 பேர்ட்ட சொல்லிட்டு வேற போவோம். நான் பாட்டுக்கு நல்லா தான் வந்தேன், ஒருத்தன் பாட்டுக்கு என்ன திட்டிட்டு போறான். அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு உணர்வுள்ளதாக எனக்குள்ளே வந்தது, பாதிச்சுச்சா இல்லையாங்க? இந்த வார்த்தை ஏங்க நம்மளை பாதிக்கல? இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தன் வெளியில ஒருத்தன் திட்டாங்கிறது என் உள்ளுக்குள்ள காதுல கேட்டோன்னே அது என்னுடைய எல்லா சரீரத்தில் இருக்க எல்லாத்தையும் மாத்திருச்சு. நான் 4 பேர்கிட்ட போய் சொல்றேன், என்ன ஒருத்தன் திட்டிட்டாயா, நல்லாதான் நான் ஓட்டிட்டு வந்து என்ன ஒருத்தன் திட்டாயா அப்படின்னு சொல்லி இன்னும் பொறுக்க முடியாம இருக்கு. 2 நாள் வரை நமக்கு என்ன பண்ணாதுங்க, அது மறக்கிற வரை நம்மளால தூங்க முடியாது. திட்டிட்டானே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமெல்லாம் யோசனை பண்ணுவோம். ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டு போனவனுக்கே நம்ம அவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். இவ்வளவு வார்த்தையை நம்மகிட்ட கொடுத்து கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நான் ஏன் உணர்வடையவில்லை சொல்லுங்க. அப்போ அந்த கேட்கிற வார்த்தைக்கும் இந்த வார்த்தையில கேட்கிற வார்த்தையும் எனக்குள்ளே வருகிறது வித்தியாசமாக இருக்கிறது. ஆமே, அப்ப அதனாலதான் நம்ம கேட்காம இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் கண்டதும் கேட்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமான ஜீவ வார்த்தையை சொல்லலாம். அப்ப எவ்வளவு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தை. இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அப்படி உணர்வுல நான் வந்தா என்ன பாதிக்கும். என்ன பாதிக்கணும் என்னன்னா, என்னை மாற்றுகிறது. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 25வது வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம், அதற்கு அவன் காயத்தை நான் கண்டு என் விரலை விட்டு போட்டால் ஒழிய, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். தோமா வரல, அவர் இல்ல, பாக்கி எல்லா சீசர் இருக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தா எல்லாரும் பார்த்துட்டு ஆண்டவரை நீங்க உயிர் தெரிஞ்சிருக்கீங்கன்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. தோமா வந்து ஏசுநாதர் வந்தார்னா, நீ எல்லாம் பிராடுகார போயிடுவோம். யாரோட 3 வருஷமா ஒன்னா கூட இருந்த ஆளை பத்தி என்ன சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் சொல்லி நான் நம்ப மாட்டேன். அவரு கையில நான் காயத்தை நான் தொட்டு பார்க்கணும். அவர் விழாவில் ஈட்டியால குத்துனம் பாரு, அதுக்குள்ள கையை விட்டு நான் பார்க்கணும், அப்பதான் நம்புவேன். நாங்க 8 நாள் காத்திருந்து திரும்ப வர்றாருங்க ஆண்டவர். வீடெல்லாம் பூட்டி கிடக்கு, அவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து பார்த்து என்ன சொல்றாருங்க, தோமா பார்த்து என்ன சொல்றாருங்க, பின்பு தோமாவை நோக்கி 27 வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை நீ இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாச இராமல். அப்போ நான் விசுவாசியா இருந்தா நான் ஆண்டவருடைய வேதத்தை தொட்டு இருப்பேன். ஆமென். இந்த வசனத்தை நான் தொடாததுனால தான் நான் இன்னும் அவிசுவாசியா இருக்கிறேன். இப்ப நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நான் தொடாததுனால தான் இந்த லைட் கொடுக்கணும்.
அப்ப நான் தொடாததுனாலதான் இன்னைக்கு நான் என்ன பண்றேங்க? கவனிங்க, எதனாவா இருக்கங்க? அவிசுவாசியாய் இருக்கிறேன். நான் ஆண்டவரை தொடல. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் தொடவில்லை. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா அவிசுவாசியாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாம் இந்த வாசித்த வாசிங்க. யோவான் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனம். நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி. அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க, நின்றுடும். வாசிங்கம்மா. நீங்கள் அவிசுவாசி ஆயிராமல். அப்போ தேவனுடைய வார்த்தையை நான் தொட்டு பார்க்காமல் நான் இருப்பேனே ஆனால் நான் விசுவாசியாக இருக்க முடியாது. ஆமே. இப்ப நீங்க தான் உங்களை நீங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? நான் விசுவாசியா இருக்கிறேன்னா அவிசுவாசியா இருக்கிறேன்னா என்ன பண்ணணுங்க? இந்த வசனம் என் மூலமா வேலை செய்யுதா, வேலை செய்யலையா? ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுடைய வார்த்தையை நான் எப்படியாக புரிந்து கொள்ள முடியும்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 27 28 வசனங்கள் வரை. அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? தன்னை எப்படி என்ன பார்க்கணுமாங்க? தடவியாயிலும் தன்னை கண்டுபிடிச்சிடணுமா? அது அப்படிதான் நினைக்கிறாரு ஆண்டவர். எப்பா இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்பா அப்படின்னு யாரு நினைக்கிறாங்க? ஆண்டவர் நினைக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? ஆண்டவர் வந்து பக்கத்துல நின்னா கூட என்ன பண்ண மாட்டேங்கிறான்? நான் கவனிக்க மாட்டேங்கிறான். வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம். யாரு அது? அப்புறம் பாத்துக்கோ. நமக்கு இதான் முக்கியமான வேலை. அப்ப அவரை கவனிக்க மாட்டேங்கிறோம். ஆனா தடவியா யார் அப்படி பண்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாயிருக்கிறது. அப்ப வேதத்தை நான் உணர்வு பூர்வமாக நான் தொடவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை. நான் சும்மா வார்த்தையை வாசிச்சு தான் போயிட்டு இருக்கேன். அது எனக்குள்ள வரணும், எனக்குள்ள செயல்படணும். நான் தொட்டதுமாய் இருக்கணும். தொட்டதுமானா நான் அனுபவிச்சதுமான காரியமா இருக்கணும். நான் தொட்டுட்டேன்னா இது எனக்கு உணர்வு இருக்கிறது. நான் இதை தொட்டுட்டேங்கிறது அந்த அனுபவிக்கிற காரியம் தான் என்னுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாக்குறது. வாசிக்கலாம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் அப்போ இந்த வசனத்தினாலதான் நம்ம எப்படி இருக்கிறாங்க? பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜீவ வார்த்தை எனக்குள்ளே இருந்தால் நான் எப்பவும் மரித்து போயிருப்பேன். ஆமே. மரித்து போயிருப்பேன்னா என்னங்க அர்த்தம்? என் ஆத்துமாவிலே மரணம் இருக்கிறது. ஆமா. என்னுடைய வாழ்க்கையில மேன்மை இல்ல, என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல. இந்த காரியம் எல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னா இந்த வசனம் எனக்குள்ளே உணர்வு பூர்வமாய் போகவில்லை. இதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை எப்படியாவது தடவியாவது கண்டுபிடிச்சிடணும். பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஆமா. கொண்ட கூட சட்டப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னா இதை காட்டிலும் வேறொன்றை மேலாக நம்ம என்ன செய்யறாங்க? அதனாலதான் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, 2 எஜமானுக்கு நீ வேலை செய்யாத. ஒண்ணு உலகத்துக்கு வேலை செய்ய, இல்லைன்னா என்ன பண்ணு? ஆமா எனக்காயிரு. நான் அந்த காரியத்தையும் அனுபவிச்சுக்குவேன், நான் ஆண்டவரையும் அனுபவிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை ஏமாற்ற ஒரு நாள் முடியாது. கூடாதுன்னு இல்ல, முடியவே முடியாது. நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். வாசிங்க வசனத்தை. ஏசாயா எழுதின புத்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம். அப்ப தடவியாயிலும் தன்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர் வேதத்தை நாம் எப்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடியாய் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். அப்ப வேதத்துல வசனங்கள் எப்படியா இருக்குமாங்க? ஜோடி ஜோடியா இருக்கும். அது என்ன பண்ணுமா? அது அவருடைய ஆவி என்ன பண்ணுமாங்க? அப்ப இந்த ஜோடி வசனத்தை நான் சேர்க்கணும்னா எனக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஆவி இருக்கணும். அப்ப இந்த ஆவி தான் என்ன பண்ணுங்க? இந்த ஜோடி வசனத்தை சேர்க்கும். இப்ப ஜோடி வசனம் நான் என்ன சொல்றேன்? கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். இதுக்கு ஒரு ஜோடி வசனம் சொல்லுங்க. அப்படிதான் போட்டிருக்கு. நேசிக்கிறார். வேற அவங்க எரிச்சல் உள்ள தேவன்ட்டாங்க.
நம்ம நேசிக்கிறாருன்றாங்க. நான் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்றேன். வேற என்ன அதுக்கு ஜோடி வசனம் சொல்லுங்க. யாராவது தெரிஞ்ச வசனம்? வசனமே தெரியாதா? இல்ல ஒரு நீ சொல்லிட்டீங்க. அடுத்து 100 யாரை பார்ப்பேன், சாய்ஸ் கொடுப்போமே, யாராவது பேசுவாங்களான்னு பார்ப்போம். யார் சொன்னது? சரி, கர்த்தரின் பட்சமா இருக்கிறார். அப்புறம் ரட்சிப்பின் தேவன். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். வேற இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி இந்த வசனம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்னு சொன்னா ஜோடி எதுங்க? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆணோடையே சேர்த்துட்டு இருக்கிறோம், பெண்ணோடையே சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்பா இருக்கிறோம், அந்த அன்பையே தேடிட்டு இருக்கிறோம். அன்புன்னு சொல்லி பார்த்துட்டோம்னு வச்சுங்க, உடனே செல்ல எடுத்து அன்புன்னு போட்டுட்டா என்னென்ன வசனம் வருதோ எல்லாத்தையும் பிடிச்சி இதுதான் நமக்கு அன்புனாங்க. ஜோடி வசனம் எதிர்மறையான ஒரு காரியம் வயதுல இருக்குது. எரிச்சல் உள்ள தேவன். அப்ப இதுதான் என்ன ஆவியில கொண்டு போய் சேர்க்குது. நான் ஆவி எனக்குள்ள இல்லைன்னு சொன்னா இந்த அன்பை பார்த்தே ஏமாந்துட்டு அன்போடே போயிட்டு இருக்கிறேன். இந்த எரிச்சல் உள்ள தேவன் என்கிற ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாரேன்னு சொன்னா ஆண்டவருடைய இன்னொரு முகமும் ஒன்று இருக்கிறது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆமே. அப்ப எதுதான் உணர்வுள்ளதாக இருக்கிறது? இப்ப புரியுதுங்களா? அப்ப ஆவியானவர் எதுக்காக நமக்கு உதவி செய்யறார்? அப்ப உணர்வுள்ள ஒரு வார்த்தையை நம்ம எப்படி நம்ம டேஸ்ட் பண்றோங்கிறத இப்போ நாம உணர்கிறது நல்லதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1-3. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரத்தில் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தி இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சண்டே கிளாஸ் மாதிரி இருக்கா? இல்ல இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய செயல்கள் வாய்க்க வேண்டுமானால் வேதம் என்ன சொல்கிறதுங்க? அவன் கண்டது, கேட்டது, தொட்டது, நோக்கி பார்த்தது, இதெல்லாம் நடந்திருக்கணும். என்ன நடக்குது? வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து இரவும் பகலும். அப்ப இதெல்லாம் நடந்தாதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்லிருக்க, அப்பா நான் செய்யறதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லிட்டேன். எப்ப அது மேல இருக்கிறதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? அப்ப நான் உணர்வு அடையலைன்னா சரியா நான் தொடலைன்னு அர்த்தம். நான் தொடாம மேல மட்டும் பார்த்துட்டு எனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நான் உணர்வு அடையாதபடிக்கு நான் வார்த்தையில இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் இருக்கிறது. வெற்றி பெற முடியல. ஆண்டவர் சொன்னா சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன்னு சொன்னா அந்த வார்த்தை எனக்குள்ள வந்து நான் எழும்பி நிப்பேங்க. ஆமே. ஆமா. என்னை கொண்டு உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குன்னா என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுங்க? அப்படியே ஆக்ஷனோட நிக்கணும். ஏதோ என்ன பண்ண போறாரு, ஜோம் பண்ணா வியாதி போகுது, அந்த ஆர்வத்தோட இருக்கணும். நம்ம என்ன பண்றாங்க? பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு படிக்கும்போது நம்ம என்ன பண்றாங்க? அந்த உணர்வோட படிக்கிறது இல்ல. அப்படியே மூலமா அவர் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கு. அவர் சொன்னது பயங்கரமா கத்துறாரு. பயங்கரமா இருக்குங்கிறதுக்கும் எப்படியும் பயங்கரமா இருக்குங்கிறதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? நம்மளை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த உணர்வு என்கிட்ட இல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, நாம செய்யற காரியம் பயங்கரமா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? இதை நீங்க தொடணும், இதை டேஸ்ட் பண்ணணும். சும்மா பார்த்துட்டு போக கூடாது. இதுல என்ன விளக்கம் இருக்கு, இதுக்கு ஜோடி வசனம் எங்க இருக்கு, இது எதை சொல்ல விரும்புது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்க தொட்டு தடவி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகும், உங்களிடத்துல மாற்றங்கள் உண்டாகும். பத்தல. ஆமென். எந்த ஒரு வசனத்தையும் ஆமென் சொன்னால் அப்படியே ஆக்கடவுது. நீங்க ஆமென் சொல்லாம இருந்துச்சுன்னா இந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்யாது. சொல்றது புரியுங்களா? அதுக்கும் கலைதான். ஆமே. நான் சொல்றது புரியுங்களா இல்லையா? இந்த வேத வசனம் சொன்ன மாதிரி தான் நடக்கும். நீங்க உங்க சொல்றதுல உங்கள் வார்த்தையில ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னா ஆமென் ஆசீர்வதிப்பார்னு சொன்னாதான் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி அப்படின்னா என்ன நடக்குங்க? வராது. ஏன்? உங்களுக்கே விருப்பம் இல்ல. அதை நீங்க ஆமென் அப்படியே ஆக கடவுதுன்னு சொன்னாதான் நடக்கும். இதுதான் உணர்வுள்ள வார்த்தை.
எனக்குள்ள ஆண்டவருடைய வசனம் வந்துச்சுன்னா ஆமென் அல்லேலூயா அந்த சொல்ற வார்த்தை ஏன் வரலன்னா உணர்வு வரலங்க. ஏங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கறது அந்த ஜீவனை விட்டுட்டு தெரியாங்க. ஒரு வார்த்தையை கேட்கறது உணர்வு இல்லாம நம்ம நின்றுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எதை சாதிக்க போகிறோம்? ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டுதான் நிறைய காரியங்கள் நம்மளை சாதிக்க பண்ண போகிறார். இந்த வசனம் நான் தொட்டுட்டேன், நான் இந்த வசனம் பூர்வமா உணர்வு பூர்வமா மாறிட்டேன்னு சொன்னா என்னை வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நான் பயன்படுத்த போகிறார். ஆனால் இதை நான் தொடாதபடினாலே, இதை நான் உண்மையிலே நான் உணர்வாரையாதபடினாலே என்ன ஒன்னும் பண்ண முடியல அவரால். ஆமென். வாசிக்கலாம், சங்கீதம் வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சரி, இப்போ யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். என்னைக்கு வேத வசனத்துல கர்த்தரை நம்புகிறோனோ, செழிப்பான் என்கிற ஒரு வார்த்தையை நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேனோ, இந்த வாழ்க்கையில எனக்கு நடக்கணும்னு நான் விரும்புகிறேனோ, ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறேன் செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்க, எங்க வாழ்க்கையும் செழிக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை நான் விரும்பினேன். ஆனால் இந்த வசனமும் நான் விரும்பித்தான் ஆக வேண்டும். வேத வசனத்தை, வேத வாக்கியங்களை ஒன்ன விட்டுட்டு ஒன்னு என்ன செய்ய முடியாதுங்க, பிரிக்கவே முடியாது. ஏன்? இதெல்லாம் சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு. அதனால இதை ஒன்ன விட்டுவிட்டு ஒன்னு என்ன செய்ய முடியாது. நாங்க இந்த வசனம் நல்லா இருக்கு, இந்த வசனத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொன்னா எந்த வசனம் இல்லை, இது எல்லாமே எனக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் அவருக்கு பாதி, எனக்கு பாதி, இவங்களுக்கு பாதி எல்லாம் கொடுக்கல, எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஆமே. அப்ப இந்த வசனம் எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இந்த வசனம் அனைத்துமே எனக்கு தான். ஆமே. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் வேதம் சொல்லிருக்குன்னா, நான் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பேனே ஆனால் தேவனை தரிசிக்க முடியாதுங்கிறது என் செய்தி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாவத்தை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இரக்கம் பெறுவான்னா, நான் பாவத்தை மறைச்சா வாழ்வடைய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டு விட்டா இரக்கம் பெறுவேன் சொல்லி எனக்கு வேதம் சொல்கிறது. இதை நான் பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆமென். அப்படி நான் பெற்றுக்கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் நடப்பேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாத குறைவா இருக்கும். நான் ஒன்னு எடுத்து ஒன்னு எடுக்கிற வேலை நம்மள்கிட்ட கூடாத காரியங்கள். அப்போ இந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா எப்படி நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, வார்த்தைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்னு விரும்புறாரு. இந்த வார்த்தையினுடைய ஊடுருவல் இது நமக்குள்ள உள்ள போகுது பாத்தீங்களா, ஊடுருவி போகுதுன்னு சொல்றாங்களே, அந்த ஊடுருவல் எப்படியா இருக்கிறது? எபிரேயர்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் நல்லா பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படியா இருக்குதுங்க, ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதா? நான் சொல்ல புரியுதுங்களாங்க? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த நிகழ்வு என்னிடத்துல நடக்கிறதா? எந்த நிகழ்வுகள்? தேவனுடைய வார்த்தையானது அது எனக்கு ஜீவனும் வல்லமையுமாய் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் என்னுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தினுடைய என்னுடைய நினைவுகள் என்னுடைய யோசனைகள் இதையெல்லாம் வகை இருக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வாசிச்சோன்னு என்னுடைய இருதயத்தின் யோசனை எல்லாம் என்ன பண்ணுதுங்க, வகையா இருக்குது. இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா ரைட்டு, இது செஞ்சா சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு வசனம் என்ன பண்ணுதுங்க, எனக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வகை எடுத்து உருவ குத்துகிறதாக இருக்கிறது. அதனால நான் ஜனங்க கேட்டாங்க, ஆண்டவரே இந்த இருதயத்துல குத்தப்படுறாங்க என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் எவ்வளவுக்குள்ள உள்ள போனுச்சோ அவ்வளவுக்குள்ள மாற்றங்கள் உண்டானது. இந்த வசனம் நமக்கு எவ்வளவுக்குள்ள உள்ள போகலையோ அவ்வளவுக்குள்ள மாற்றமே வராது. ஆமே ஆமே. ஜோரம் அடிக்குதுன்னா மருந்து என்ன பண்ணுங்க, உள்ள போகணும். மருந்தை வாங்கி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா மருந்து கசக்குதுங்க, நான் பார்த்தா சுகமாவேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே உட்காந்து என்ன ஆகுங்க, இந்த மருந்து உள்ள போனாதான் ஜுரம் போகும். அப்ப இந்த மருந்து உள்ள போகணும். இது வெறுமனையா பார்த்துக்கிட்டே உட்காந்து காலம்பரை நாங்கள் ஒரு அதிகாரம் படிப்பேன், 3 அதிகாரம் படிப்பேன், எப்போ பார்த்தாலும் நான் பைபிளை படிப்பேன். ஆண்டவரே நான் இதுல என்ன பண்ணுவேன்,
செல்லுல பாத்தீங்கன்னா வசனங்கள் எந்த வசனம் போட்டாலும் அப்படியே நான் எடுத்து சேர்த்து வச்சிருப்பேன், நான் படிப்பேன். இதெல்லாம் கதை, இது வேஸ்ட். இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கிற வகையா இருக்கிறதாக, உருவ குத்துகிறதாக, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, யோசனைகள்லாம் வகையா இருக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த வசனம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை ஊடுருவல், இந்த வார்த்தையினுடைய உள்புகுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களே நமக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாற்றங்கள் அடைய வேண்டுமானால் வேத வசனம் என் ஊனையும் உடலையும் உருவ குத்துகிறதாக இருக்க வேண்டும். இந்த சொன்ன வசனம் எனக்கு அப்படியே அட்டைக்கணும். தப்பு பண்ணிட்டோம், இனி செய்யக்கூடாதுங்கிற அந்த உணர்வு அடையக்கூடிய வார்த்தை எனக்குள்ள வந்தா மட்டும்தான் எனக்குள்ள மாற்றங்கள் அடையும். வாசிக்கலாம் சங்கீதம் 105:19. ஏன் என்று சொன்னால் இந்த வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை பார்த்து சொல்றாங்க, வசனம் சொல்லிட்டாரு, எப்பா நீ இந்த என்ன பண்ண போற, உன்னுடைய அறிக்கட்டு மேல இருக்க எல்லா அறிக்கட்டும் என்ன பண்ணுது, கீழே தாழ பண்ண போகுதுன்னு சொன்ன அந்த வசனம் அவனை புடமிட்டுக்கிட்டே இருக்குது. கொண்டு போய் ஜெயில போட்டாலும் அங்கேயும் அப்படிதான் நினைக்கிறான், போத்திபார் வீட்டுல விட்டாலும் அப்படிதான் இருக்கிறான், குழிக்குள்ள போட்டாலும் இஸ்மாயில், எங்க போனாலும் அந்த வசனம் அவனை புடமிடுகிறதா இருக்கிறது. அவன் போத்திபார் மனைவிட்டது என்ன சொன்னா, நான் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்வது எப்படி. அப்ப அது என்ன பண்ணிச்சுங்க, அவனை காப்பாத்தது இல்லையாங்க, அது அவனை புடமிடுதா இல்லையாங்க. அவன் புடமிடுதப்பட்டதுனாலதான் உயர்த்தப்பட்டான். அங்கேயே விழுந்தாருனா ஒண்ணு இல்லாம போயிருக்கும். அப்ப இந்த வசனம் என்னை காப்பாத்தி கொண்டு வருதுங்க. இந்த வசனம் என்ன பாவத்துல விழாம பண்ணிட்டு இருக்கு. இந்த வசனம் எனக்குள்ள வரலன்னு சொன்னா நான் ஒவ்வொரு நாளும் பாவத்துல விழுந்துகிட்டே இருப்பேன். என்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்ன அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பூரணமா இருக்கும். பரவாயில்ல, என்னுடைய பலவீனமா இருந்தா பலன் பூரணமா இருக்கும். ஆமே. அந்த வார்த்தை இப்ப நிறைவேறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோத்திரம் உண்டாவதாக. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 119:9 வசனத்தை வாசிக்கலாம். நான் உமக்கு விரோதமாக இல்ல. சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? Facebook பார்க்கறதுனாலும் யூடியூப் பார்க்கறதுனாலும் மட்டுமே. அப்படி பைபிள்ல போட்டிருந்தா நல்லதா இருந்திருக்கும். ஆனா அப்படி போட மாட்டேன்றான். ஏன்னா இது ஆவியானவர் எழுதுனது. ஆவியானவர் எழுத மாட்டேங்கிறாரு. இவர் என்ன எழுதியிருக்கிறாரு வாசிங்க. எதனால சுத்தம் பண்ணுவானா? வசனத்தின்படியாக தன்னை காத்துக் கொள்கிறதானே. அப்ப என்ன பண்ண, வாலிப பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, உன் வாலிப நாட்களை பாதுகாத்து. ஏன்னா அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஜூன். அது அந்த ஜூன்ல நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா நம்மள வேற கூடாது. உன் வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்ப இந்த வாலிப காலத்துல சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லும் பொழுது அந்த நினைப்போடு அவன் இருந்திருந்தானா அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குங்க, அவனை மாற்றக்கூடியதா இருக்கும், அதை காத்து கொள்கிறதாக இருக்கும். வசனத்தை வாசிக்காம வாலிப பிள்ளை இருந்தா என்ன ஆகுங்க, தேவ வசனமே எனக்கு ஞாபகம் வராம, தேவ வசனமே என்கிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். என் வழிதான் சரியான வழி அப்படின்னு போயிட்டு இருப்போம். ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. அதனால என்ன சொல்லிருங்க, அந்த வசனம் அவங்களே என்ன செய்ததுங்க, தன்னை காத்து கொள்கிறதுனாலே. அவன் எப்படி தன்னை சுத்தம் பண்ணுவானா, இந்த வேத வசனத்தை அவன் உணர்வுபூர்வமா படைக்கும் பொழுதுதான் தன்னை அவன் காத்து கொள்கிறவனா இருக்கிறான். தன்னை சுத்தி ஒரு வட்டம் இருக்கணும். வாலிப பிள்ளைகளை சுத்தி என்ன பண்ணிருக்கணுங்க, பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சுத்தி என்ன பண்ணிருக்கணுங்க, ஒரு வட்டம் இருக்கணும். அந்த வட்டத்துக்குள்ளதான் நம்ம நிக்கணும். அதை தாண்டி எல்லாம் நம்ம காலு போனுச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, சீனிஸ், நம்ம டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டோம்னு அர்த்தம். என்னை சுத்தி ஒரு வட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே. இது எனக்குள்ள இது மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே உள்ள வரக்கூடாது. அந்த வட்டத்துக்குள்ள நிக்கிறது தான் வேத வசனம் சொல்கிறது. அந்த வட்டத்தை போடுறது யாருன்னா அந்த வேத வசனம். நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான், வசனத்தினால் தானே. சரி, அப்புறம் அடுத்த வசனத்தை ஒண்ணு வாசிக்கிறதா. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, நான் ஏற்கனவே சொன்னேன், வசனம் வந்தோம் நமக்கு என்ன பண்ணுச்சுங்க, உணர்வு அடைஞ்சு. நான் என்னதாப்பா பண்ணணும் சொல்லுப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணணும் கேளு. அந்த உணர்வு வசனம் வந்தோன்னே வந்து என்ன பண்ணணும், பாஸ்டர் நான் என்ன பண்ணணும் சொல்லு பாஸ்டர், எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, வர்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வசனம் பேசுச்சுன்னு சொல்றது. ஆமே, நம்ம ஒண்ணுமே நடக்காம எப்படி சூப்பரா இருந்துச்சு வசனம். பாஸ்டர் நீங்க எடுத்திருக்க வசனம் எனக்கு உள்ளத்தை அப்படியே தொட்டுச்சு. அடுத்த வாரம் என்ன சொன்னாங்க, அவனு என்னமோ சொன்னீங்க நல்லா இருந்துச்சு.
ஆமே. நான் சொன்னது நல்லா இருந்தது பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ள என்ன மாறிச்சுங்கிறதான் பிரச்சனை. அப்ப இந்த வசனம் எனக்குள்ள எப்படி போகணும்னு சொன்னா, நல்லா இருக்குன்னு போகக்கூடாது, என்ன மாற்றுதான்னு தான் போகணும். அப்ப என்ன பார்க்காதீங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எனக்குள்ள போய் என்ன பண்ணுச்சுங்கிறத பார்க்கறது மட்டும்தான் நம்மளை மாற்றம் செய்யக்கூடியதா இருக்கும். 2 தீமோத்தேயு 3:16-17 எடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷன். அப்ப வேத வசனம் எதுக்குங்க கொடுக்கப்பட்டது? படிக்கிறதுக்கா? பைபிள் படிக்கணும், கிறிஸ்தவம் எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டதா? இல்ல சபையில பிரசங்கத்துக்காக கொடுக்கப்பட்டதா? இல்ல எல்லாருக்குள்ள இது ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்ட? எதுக்குங்க இது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, தேவ ஆவியினால கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக கொடுக்கப்பட்டது? அப்ப நான் தேரணும் சொன்னா இதுதான் எனக்கு தேத்தணும். நான் நற்கிரியை செய்யணும், இதுதான் தேவை. தகுதியுள்ளவனா இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கு. அப்ப இந்த வேதவசனம் எனக்கு எதுக்குங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, என்ன தேறினவனாக ஆண்டவருடைய பிள்ளைய வைக்கிறதுக்கு தான் வசனம் கொடுத்திருக்கு. சொன்னவர்கள் பாக்கியவாங்க, திரும்பி சொன்னவங்க பாக்கியவாங்க, அடுத்த முறை சொன்னவங்க பாக்கியவாங்க. சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வேத வசனங்கள் என்ன சீர்திருத்தலுக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இதை நான் வாசிக்கணுங்கிறதுக்காக கொடுக்கல, கிறிஸ்தவங்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய என்ன பண்ண அலசடி போட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த வேத ஆலோசனை இல்லாம அலசடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியல உங்களுக்கு? எந்த வாழ்க்கை எங்க துவக்கிறது, எதை முடிக்கிறது, எதை பண்றதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க தெரியாத ஒரு நிலையில இருப்பதற்கான காரணமே இந்த வேத வசனம் என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை, நல்லா பாருங்க, என்னை தள்ளி விட்டானா என்ன பண்ணும்? வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும். ஆமே. ஆண்டவர் தள்ளிட்டு அந்த வசனம் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்க? என்னை தள்ளி. அப்ப வார்த்தையை தள்ளுனாலே என்ன தள்ளின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமே. இந்த வசனங்கள் விருப்பம் இந்த ஜெபமே அருவருப்பானதுன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை நீ தள்ளிட்டீங்கன்னா என்னையும் தள்ளிட்டேன்னு அர்த்தம் சொல்றாரு. என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்கள்ல நியாயம் தீர்க்கும். அப்ப எதுதான் நம்மள நியாயம் தீர்க்க போகுது? வசனம் தான் நியாயம் தீர்க்கும். நான் வேதத்துல சொன்னேன்ல, அதை நீ கேட்கல, ஆனுக்கு இதுதான் தண்டனை. ஆமே. அப்ப கேட்டுட்டு நான் கண்டுக்காம போனா பத்தாதுங்க. இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட, இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டீங்க, எப்படியோ தட்டு தடு மாதிரி அது உள்ளத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. நியாய தீர்ப்பு நாள்ல வந்தோன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமே. நான் வசனத்தை சொல்லிட்டேன் இல்லங்க, அப்ப வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சு இல்ல, அப்ப என்ன சொல்லும்? அன்னைக்கு சொன்னார்ல, நீ ஏன் கேட்கல? எப்பா என்னங்க இந்த வசனத்தை தொட்டது தப்பாங்க, ருசிச்சு பார்த்தது தப்பா, கடைசியில ஒண்ணு சிக்கல முட்டீங்க இல்லங்க, இந்த வசனம் தான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கு நல்லது இருக்கு, ஜெனரேட்டர் நல்லதுதான், கரண்ட் இல்லைன்னா அது நமக்கு என்ன பண்ணுங்க? ஆமா, பயன்படும். நமக்கு நல்லதுதான் சொல்லி கையை உள்ள விட்டா அப்ப அது கெட்டதா? கெட்டதாங்க. இது நல்லதுதான், நமக்கு நல்லதுதான் கொடுக்குது. தப்பா கொண்டு கையை உள்ள விட்டா அது என்ன பண்ணுதுங்க? கொஞ்சம் ஷாக்கடிக்க தான் செய்யும். அதனால நியாயத்தை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்கள். இத அப்படியே வாசிச்சுட்டு போயிடாதீங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை, அப்ப இந்த வசனம் எங்க இருக்கணுமாங்க? எங்க இருக்கணும்? ஆமா, இருதயத்தில் இருக்கணும். இன்னொன்னு சொன்னாரு, மறந்துட்டேனே, அது இருதயத்தில் வச்சு வைங்க. ஒரு முறை படிக்கலாம், அது எழுதி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற வார்த்தையை கேட்குறீங்க, அதை எழுதிட்டீங்கன்னா 2வது முறை, 3வது முறை சந்தேகத்துக்கு படிச்சுட்டீங்கன்னா 3 முறை ஆயிடுச்சு. அப்ப இந்த 3 முறையில எனக்கு என்ன, பார்த்து கேட்டு எழுதி திரும்ப படிச்சு எனக்கு என்ன பண்ணிடுங்க, அது மனப்பாடம் ஆயிரும். ஆமே. அப்ப என்ன பண்ண, எங்க இருக்கணும்? நமக்கு இருதயத்தில் இருக்கணுமா? நீ அவைகளை
ஆமா, பிள்ளைகளுக்கு கருத்தாய் எப்படி போதிக்கணுமாங்க? பிள்ளைகளுக்கு ஹோம்வொர்க்கை மட்டுமே பார்க்க சொல்லாதீங்க. ஆமே, அதோட சேர்ந்து என்ன சொல்லுங்க, நீ உட்காந்து கருத்தான் போதீங்க. ஆமே, ஆண்டவருக்கு அப்பெல்லாம் அவருக்கு யூகேஜி எல்கேஜினா என்னன்னு தெரியாது போல, இங்கிலீஷ் மீடியம்னா என்னன்னு தெரியாது, மெட்ரிகுலேஷன் அவருக்கு என்னன்னு தெரியாது. எவ்வளோ ஒர்க் லோடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ போய் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? ஆமே, உங்களுக்கு எல்கேஜியும் தெரியாது, யூகேஜியும் தெரியாது, மெட்ரிகுலேஷன் தெரியாது, நம்ம சொல்லி கொடுக்கவே முடியாது. அதுதான் டியூஷன் வச்சிருக்கிறோம். ஆனா இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஞானம். ஆமே, நீங்க அதை போதிக்க முடியாது, இதை போதிக்கலாம் முடியாதா? இதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கருத்தா போதி, அந்த பிள்ளைங்க கவனமா போதி. எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு ஊழியக்கார ஸ்டான்லி என்று சொல்லுவோம், பிளெஸிங் யூத் மிஷனுடைய டைரக்டர் இருந்தவர். அவர் சொல்றாரு, எங்க வீடு ஏழ்மையான வீடு தான், நாங்க ரெண்டு பேர் தான். எங்க அம்மா காலம்புற ஒரு வசனத்தை மனப்பாடி சொல்லலன்னு சொன்னா சாப்பாடே போட மாட்டாங்க. நாங்க பல நாள் பட்டினியாவே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். அந்த அம்மா இறக்கமே இல்லையா. அவர் சொல்றாரு, அன்னைக்கு நான் வசனத்தை மனப்பாடம் பண்ணதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங் யூத் மிஷன் ஒரு வாலிபர் கூட எழுப்புதலை என்னால கொண்டு வர முடியுதுன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஐயோ, பிள்ளைக்கு அதெல்லாம் ரொம்ப பைபிள்லாம் படிக்க சொன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம், பார்த்து படிமா, கருத்தா போதீங்கன்னு இருக்கு. கைவிட்டாதபடிக்கு போத்திட்டு வாசிங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், வழியில நடக்கும் பொழுதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவர் கையின் மேல் அடையாளமாகவும் கட்டிக்கொள்வாயாக. இது அவங்க வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம். யூதர்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்றாங்க. கையில கட்டுறது, கழுத்துல கட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. படத்தை வைக்காதன்னு சொல்லல. ஆமே, நம்ம படத்தை கொண்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இது யாருங்க? இது இயேசுங்க. ஊருக்கு ஒரு இயேசு வச்சிருக்காங்க. இத படத்தை வச்சுட்டு இது இயேசு, இது அவரு, இது ஒரு கொழுந்தியா, நாத்தனா, எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தை எழுதி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவங்க ஆதி புத்தி. ஆண்டவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் மாதிரியே நான் வச்சு கும்பிடுனேன். அவரு மாதிரி ஒரு மாறும் கொண்டு வர முடியாது. இயேசுடைய சாயலை யாருமே என்ன செய்ய முடியாதுங்க, கொண்டே வர முடியாது. நம்மளை படைச்சவர் ஆண்டவர், அவரை நம்ம போய் உருவாக்க முடியுமாங்க? பைத்தியக்காரத்தனமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்கிறது, அவை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் எழுதுவாயாக. அருமையான ஒரு ஸ்கூலுக்கு நான் போனேன். இதுக்கு சேலம் போற ரோட்ல இருக்கிற மலை ஒண்ணு இருக்கு, நாமக்கல்ல தாண்டி தெரியுமா ஒரு மலை ஒண்ணு இருக்கு. இல்ல மலை ஒண்ணு இருக்கு, அது ஊரு. சரி, அது ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அங்க இருக்கிற ஸ்கூல் பகுதி பூரா ஸ்கூலாக தான் இருக்கும். செயல் நாமக்கல்ல தாண்டி அந்த ஊரு திருச்செங்கோடு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல போகும்பொழுது ஒரு பிள்ளைய கூட்டு வர்றதுக்காக நாங்க போனோம். அந்த பிள்ளைய கூட்டு வரும்போது பார்த்தா அவங்க அந்த டைனிங் ஹால் பக்கத்துல போனா செவுரு பூரா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எழுதி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஃபுல்லா அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இது என்னத்துக்கு எழுதி வச்சிருக்கோங்கன்னா, இது பரவாயில்ல, நாங்க படுக்கிற இடமெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, கிச்சன்லாம் எழுதி வச்சிருக்காங்க, டைனிங் ஹால்லாம் எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, இந்த பிள்ளை எப்ப திரும்பி பார்த்தாலும் அந்த வசனங்களை பார்த்து 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 மனதுல ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். யாரு தெரிஞ்சுச்சுலங்க? யாரு தெரிஞ்சுச்சுல? யாரு தெரிஞ்சுச்சுல? யாரு தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கிறோம்? நாம தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கோம். அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன பண்றாங்க அவன்? புரியுதான சொல்ல? புரியுதாங்க? இந்த வேத வசனத்தை அவன் வீடு வீடா எழுதி வச்சிருக்கான். திரும்ப திரும்ப பார்க்கும்போது மனப்பாடம் பண்ணணும். நம்ம வீட்டுல வசனம் நம்ம என்ன வச்சிருக்கிறாங்க? நம்ம படத்தையே மாட்டி வச்சிருக்கிறோம். நம்ம தான் இருக்கிறோம், அப்புறம் அதுக்கு நம்ம படம் டிசைனா நம்ம படம் எல்லாம் மாட்டி வச்சிருக்கோம். வசனத்தை பார்த்தா எங்கேயாவது தேடி பிடிக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. அதனுடைய உண்மையான ஒரு காரியத்தை பாருங்க. அந்த யோவான் 1வது அதிகாரம் 1 வசனம் வரை. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்து கைகளினால் குற்றமாய் இருக்கிற உண்மையான ஒரு வார்த்தைங்க. இந்த வசனத்தை போல நம்ம தொட்டு ருசி பார்த்து இந்த வசனத்தை கை கொண்டா வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென். அதுதான் உணர்வுள்ள ஒரு வார்த்தையை நமக்குள்ள கொண்டு போகிற காரியங்கள்.
சும்மா வாசிச்சுட்டு போறான எந்த பயனும் இல்லவே இல்லை. அதை நம்ம முதல்ல உணர்ந்து கொண்டால் நல்லதான். ஆகவே வசனங்கள், வேத சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாகும். அந்த சத்தியத்தை தெரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார், விடுதலையாகும். ஆமென். நாம் மகிமைப்படுவதால் தாத்தி நாம் சோபம்.